என்ன மாப்பிள்ள எனக்கு இல்லாத திருநாள் இன்னைக்கு ஊரே ஓவிட்டு தேடி வருது. ஏதாவது திருவிழான்னு டொனேஷன் கேட்டு வருவாங்க. உனக்குலாம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல. கூச்சப்பட்டா வாழ முடியுமா? ஒருவேளை எனக்கு தெரியாம எதுவும் ஆட்டிய உனக்கு தெரியாம பண்ணுவானா? என்ன விஷயம்? வேலா, உங்க அப்பன் கையால தாலி எடுத்து கொடுத்தா நான்லாம் கல்யாணம் பண்ணேன். இன்னைக்கு நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறப்ப நீ வேலை இல்லாம இருக்கிறத நினைச்சாதா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அதான் ஊரே சேர்ந்து உன்னை வெளிநாடு அனுப்பலாம்னு முடிவு பண்ணிட்டோம். யோ இளநிமன்ற சித்தப்ப வெளிநாடுலாம் போறாங்க எம்புட்டு செலவாகும் தெரியுமா? டபர்பா வரப்பு பணத்தை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம். அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டோம். இந்த கடன் கடலாம் நமக்கு அதெல்லாம் முடியாது. கடல்ல வாங்கணும்னா முடி கொட்டி போயிருமியா? ஏப்பா வேளா, இது கடன் இல்லப்பா, முன்னேற்றம் மொய்யே. நீ முன்னேறதுக்காக இந்த ஊரே சேர்ந்து செய்யற மொய்யப்பா. ஊரே என் மேல இவ்வளவு அன்பு பண்பு பாசம் வச்சிருக்கும் போது நான் எப்படி இந்த ஊரை விட்டு போவேன்? எப்படி போக முடியும்? எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீ பாட்டுக்கு பிகு பண்ணிட்டு தெரியல. பாரு, நீயே நினைச்சாலும் இங்க இருக்கிற மானாமதுரை வரைக்கும் கூட போக முடியாது. எல்லா பயிரும் கை காசை போட்டு மலேசியா வரைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. பேசாம பொத்திக்கிட்டு பிளைட் ஏறி ஜன்னல் ஒரு சீட்டா பார்த்து போய்கிட்டே இரு. ஏடி, இவன் ஒரு பெரிய மனுஷன், இவன்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க. போடா போறான். என்ன மாமா? என்ன மாமா நொன்ன மாமா எல்லாரும் சொல்றாங்கல்ல. போடா போடா. என்ன மாமா பண்றது இப்ப? மாப்பிள்ள ஊரே சேர்ந்து தேர்வு இருக்கிறாங்க, யோசிக்காம அதுல ஏறி மலேசியா கிளம்பிடு. ஏயா இவன் ரொம்ப யோசிக்கிறத பார்த்தா ஊருக்கு போவானா? அத்தா மாதிரி அத்தா, இவனை எப்படியாவது மலேசியாக்கு அனுப்பிடு. நான் அவனுக்கு அழகு ஊத்தி பொங்க வைக்கிறேன். என்னங்க ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறான். அதெல்லாம்